எல்லாருக்கும் வணக்கம். நான் விக்னேஸ்வரன். நேற்றுல இருந்து இந்தியாவில் எல்பிஜி ஷார்ட்டேஜஸ் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கான காரணங்கள் என்ன, இதோட இம்பாக்ட்ஸ் என்னன்றதை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இப்போ நடந்துகிட்டு இருக்க ஈரான் வர்சஸ் இஸ்ரேல் அமெரிக்கன் வார் தான் இதுக்கான அடிப்படை காரணம். The Iran war is shaking global energy markets. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ன்ற பகுதியை ஈரான் பிளாக் பண்ணதால் இந்தியாவுக்கு வர வேண்டிய பெரும்பான்மையான இம்போர்ட்ஸ் எல்லாமே தடைப்பட்டிருக்கு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஆயில் ட்ரேட் ரூட்டில் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக தான் தினமும் 20% குளோபல் ஆயில் ஃப்ளோ நடந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பர்ஷியன் கல்ஃப், கல்ஃப் ஆஃப் ஓமன், அரேபியன் சீனு 3 விஷயத்தை கனெக்ட் பண்ணுது இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ். இதை பிளாக் பண்ணதுனால இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுதுன்றதை இப்போ பார்க்கலாம். இந்தியா எல்பிஜியை பொறுத்த வரைக்கும் அதிக அளவு இம்போர்ட் சார்ந்த ஒரு நாடு. அதுலேயும் 66% எல்பிஜியை நம்ம இம்போர்ட் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் பெரும்பான்மையாக, அதாவது 92% நம்ம மிடில் ஈஸ்ட்டுக்கிட்ட தான் நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுலேயும் யூஏஇ கிட்டேருந்து 40%, கத்தார்கிட்டேருந்து 22%, குவைத்துக்கிட்டேருந்து 15%, சவுதி அரேபியா கிட்டேருந்தும் 15% சொல்லி நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வழித்தடம்பு பிளாக் ஆனதுனால நமக்கான இம்போர்ட் எல்லாமே தடைப்பட்டிருக்கு. இந்த 34% நம்மளுடைய ஓன் ரிஃபைனரிஸ் அண்ட் கேஸ் ப்ராசஸிங் பிளான்ஸ் மூலிமா நாம் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் மெயினான கம்பெனிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம். அடுத்து கமர்ஷியல் எல்பிஜி சப்ளை. இதில் பெரும்பான்மையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ் தான். அது மட்டும் இல்லாமல் சென்னை, மும்பை, பெங்களூரு, கோயம்புத்தூர், ஹைதராபாத் மாதிரியான பெரிய பெரிய சிட்டிஸ்லையுமே ஃபுட் சப்ளை தடைப்படும்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இந்த எல்பிஜி ஷார்ட்டேஜஸ்னால. Hostels and small businesses. Hostels are struggling to cook meals. அது மட்டும் இல்லாமல் பெரும்பான்மையான நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாமே ஷட் டவுன் ஆகிற சிச்சுவேஷன் தள்ளப்படும்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா, டொமஸ்டிக் எல்பிஜி சப்ளை மட்டும்தான் இப்போ நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறோம். அதுவும் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கான எல்பிஜி மட்டும் தான் நாம் இப்போ ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஃபைனரிஸ் எல்லாருமே இந்த உற்பத்தியை அதிகரிக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இதை வச்சு பதுக்கிற வேலைகளை ஈடுபடுவாங்க இல்லையா. ஸோ அதுக்காக எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டையும் ப்ரிவென்ட் பண்ணியிருக்காங்க. எல்பிஜி டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணுறதுக்கான வேலைகளை அதிகரிச்சிருக்காங்க. இப்போ இதனுடைய இம்பாக்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். எல்பிஜி சார்ந்து இயங்கிக்கிட்டு இருக்க எல்லா பிஸ்னஸுமே அடிப்படும். அது மட்டும் இல்லாமல் இதோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே தரப்படும். அதுக்கடுத்து எனர்ஜி ப்ரைஸ் அதிகரிக்கிறதுனால லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெரிய சிட்டிஸில் இருக்கிற, அதாவது சென்னை, கோயம்புத்தூர், மும்பை, பெங்களூரு, ஹைதராபாத் மாதிரியான பெரிய பெரிய சிட்டிஸில் 20-50% ஹோட்டல்ஸ் ஷட் டவுன் ஆகிற சிச்சுவேஷனில் ரிஸ்கில் இருக்குது. அதோட அதிக அளவு ரெவன்யூ லாஸ் ஆகிற சிச்சுவேஷனும் ஏற்படும். இதோட லே ஆஃப்னும் நிறைய நடக்கிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. ஃபுட் டெலிவரி கம்பெனிஸான ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோவில் வேலை பார்க்குற ஃபுட் டெலிவரி ஒர்க்கர்ஸ்க்கும் பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். ஆர்டர்ஸ் குறையும், டெய்லி அவங்களுடைய டெய்லி இன்கமும் குறையிற மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினச்சது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான ஜியோ பாலிட்டிக்ஸ், பிஸ்னஸ் கேஸ் ஸ்டடிஸ்க்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.